வெல்கம் டு சினிமா சாட் பாக்ஸ் மக்களே. இன்னைக்கு ஜிவி பிரகாசமுடைய டாப் 5 மெலோடி பிஜிஎம்ஸ் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோல அவருடைய டாப் 5 தெரி பிஜிஎம்ஸ் பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இந்த டாப் 5 பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. உங்களோட டாப் 5 ஃபேவரட் பிஜிஎம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. 5வது இடத்துல தெய்வ திருமகள். படத்தோட கிளைமேக்ஸ் கோட் சீன்ல விக்ரமுக்கும் அந்த சாரா குழந்தைக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கும் பாருங்க. படம் பார்க்குற எல்லாருமே ஒரு மாதிரி பண்ணிடும் அந்த மியூசிக். அப்படி ஒரு தரமான மியூசிக்கை நம்ம கொடுத்திருந்தாரு. 4வது இடத்துல ராஜா ராணி. ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு லவ் பிஜிஎம் கொடுத்திருந்தாரு நமக்கு எல்லாமே. இந்த படத்துல சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு கம்ப்ளீட் ஆல்பம் சொல்லலாம். பேக்ரவுண்ட் மியூசிக், சாங்ஸ் எல்லாமே அட்டகாசமா இருக்கும். 3ஆம் இடத்தில் மயக்கம் என்ன. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுக்கதான் அவர் வெயிட் பண்ணி அப்படியே உட்காந்து பார்த்துனே இருப்பாரு. ஒரு தவம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு சினிமாட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா நம்ம மனசை கொள்ளடிச்சதோ இல்லையா எனக்கு தெரியல. ஆனா அந்த மியூசிக் நம்மள ஏதோ ஒண்ணு பண்ணிடும். நம்மள அப்படியே அந்த லொகேஷனுக்கே கொண்டு போயிட்டு நம்ம வந்துட்டு இந்த விண்ணுத்தாண்டு வர படத்தை சொல்லுவாரு இல்லையா, உன் கண் வழியா பாக்குற மாதிரி இருக்குன்னு. அந்த மாதிரி தனுஷ் கண் வழியா அந்த லொகேஷனை பார்த்து அந்த மியூசிக்கை அப்படி நம்ம அனுபவிப்போம். அப்படி ஒரு தரமான இசை தான் அந்த படத்துல கொடுத்திருந்தார் நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள். 2வது இடத்துல பொல்லாதவன். உங்கள சில பேர் கோச்சிக்கலாம். என்னால அது மயக்கம் என்ன விட பொல்லாதவன், பொல்லாதவனா மயக்கம் என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த படத்துல ஒரு பைக் மியூசிக் ஒண்ணு போட்டிருப்பாரு பாருங்க. அந்த படம் வந்தப்போ பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ் எல்லாருமே அந்த பைக்கை வாங்கினதுக்கு முக்கிய காரணமே இந்த படம் தான். அந்த பைக்ல வந்துட்டு அந்த மியூசிக் வைக்காத ஆளுங்களே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். முதல் இடத்துல ஆடுகளம். ஆடுகளம் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜுங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், பாடல்களா இருக்கட்டும், எல்லாமே அருமையா இருக்கும். அந்த பாடல்கள் படமாக்க விட்டதும் ரொம்ப அருமையா இருக்கும். இந்த ஐயோயோ சாங் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நைட் எஃபெக்ட்ல சூப்பரா இருக்கும். பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா தனுஷ், வெற்றிமாறன், ஜிவி பிரகாஷ்குமார் கூட்டணினாலே அது அட்டகாசமான கூட்டணியா இருக்கும். அதுவும் நம்ம தனுஷ்க்கும் ஜிவி பிரகாஷ்குமாருக்கும் சொல்லவே வேண்டாம். இந்த டாப் 5 தாண்டி ஒரு மியூசிக் கண்டிப்பா ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணியே ஆகணும். மதராசா படத்துல வர பூக்கள் பூக்கும் தருணம். எதுக்காக இந்த மியூசிக்கை தனியா மென்ஷன் பண்ண ஸ்பெஷலா மென்ஷன் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூல ஜிவி பிரகாஷ் அவர்களே வந்துட்டு இந்த மியூசிக் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச மியூசிக்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஜிவி பிரகாஷ் குமாரோட மியூசிக்ல ரொம்ப பிடிச்ச மியூசிக் எது? அதாவது லவ் பிஜிஎம்ல ரொம்ப பிடிச்ச மியூசிக் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட டாப் 5 மியூசிக்க மென்ஷன் பண்ணுங்க.